Hello students, I'm Deenabandhan from IIT Madras. நம்ம வந்து JEE 2024 கிராஷ் கோர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து கால்குலஸ்ங்கிற மெயின் டாபிக்ல 4 சாப்டர் முடிச்சுட்டு லாஸ்ட் சாப்டர் டெஃபினைட் இன்டெகிரல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ டெஃபினைட் இன்டெகிரல்ஸ் ஏற்கனவே ஒரு செஷன் முடிச்சிட்டோம். இது வந்து அதோட எக்ஸ்டென்ஷன். அது வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் அதோட இருக்கு. அது முடிச்ச பிறகு நம்ம இன்டெஃபினைட் இன்டெகிரல்ஸ்ல சில முக்கியமான ஃபார்முலே, அதாவது லைக் அது ஒரு ஃபார்முலாவா டிரைவ் பண்ணல, பட் யூஸ் ஆகிற ஃபார்முலா, எக்ஸாம்ஸ்ல ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ண ஃபார்முலாலாம் பார்க்கலாம். அதனால ஒன்ஸ் அகைன் இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் போன செஷன் ரிவிஷன் பண்ணிக்குவோம். போன செஷன்ல நான் வந்து ஒரு 6 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினைட் இன்டெகிரல்ஸ் பார்த்தோம். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ்ல எப்படி ஃபாஸ்டா அப்ளை பண்றது அப்படிலாம் பார்த்தோம். ஐ திங்க் நீங்க ரிவைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போவோம். திஸ் ஃபர்ஸ்ட் இன்டெஃபினைட் இன்டெகிரல்ஸ் ரிவைஸ் பண்றது 1/x² + a² - x², x² - a², அப்புறம் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்றது. இது வந்து இன்டெஃபினைட் இன்டெகிரல்ஸ்ல படிச்சது. ஐ ஹோப் யூ ரிமெம்பர் இட். ஏன்னா இது வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்றோம். கரெக்டா? அடுத்து என்ன பண்ணோம்னா, ஒரு ஃபார்முலா, ஒரு கொஷின் e⁻3x + 6, e⁻2x + 11, e⁻x + 6, இதை வந்து இன்டெகிரேட் பண்ணோம். மறுபடியும் சொன்னேன், டினாமினேட்டர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அது எப்பயாச்சும் ப்ராடக்ட்டுக்கு மாற்ற பார்ப்போம். ஏன்னா டினாமினேட்டர்ல சிம்பிளா நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியாது, இட்ஸ் டிஃபிகல்ட். அப்புறம் கீழே இருக்கிறத பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மூலியமா பிரிச்சு ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணோம், வி காட் தி ஆன்சர். அடுத்து டெஃபினைட் இன்டெகிரல்ஸோட டெஃபினிஷன் என்னன்னா, ஏரியா அண்டர் த கர்வ் ஒரு பேஸ் பாயிண்ட்டை வச்சு, அந்த பேஸ் பாயிண்ட் என்னவா வேணா இருக்கலாம். லைக் அண்ட் எப்போ அதோட ஏரியா 0 அப்படிங்கிறது தான் அதோட பேஸ் பாயிண்ட். ஒவ்வொன்றை பொறுத்து மாறும். இப்போ e⁻−xக்கு மைனஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான் பேஸ் பாயிண்ட், e⁻+xக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி தான் பேஸ் பாயிண்ட். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பொறுத்து மாறும். பேஸ் பாயிண்ட்னா என்னன்னா, அந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு தேவைப்படுற பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற ஏரியா கண்டுபிடிக்கிறது பேர் தான் பேஸ் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்தோம். இந்த 2 பாயிண்ட்டுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க 2 பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே போக போக ஃபங்க்ஷன், அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து ஹோல் ஃபங்க்ஷனோட ஏரியாவுக்கு ஈக்குவலண்ட்டாக மாறும். இப்போ சொன்னது கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், மறந்து ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சே இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸ், இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் x + dxன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட், அதாவது இந்த வித் dxனா இந்த ஹோல் இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா. இதோட ஹைட் வந்து f(x). அப்புறம் ஆமா, இதோட ஹைட் வந்து f(x + dx). பட் dx ரொம்ப 0க்கு பக்கத்துல கொண்டு போயிட்டோம்னா f(x)ம் f(x + dx)ம் சேம் ஆயிடும். பட் வித் இன்னும் டிஃப்ரெண்டா. அது போக இன்னொரு ப்ராப்பர்ட்டி சொல்லியிருப்பேன், ப்ராப்பர்ட்டி போகும்போது பார்ப்போம். இப்போ இது ஹோல் ஏரியாவையும் சம் வந்து இன்டெகிரேஷன் சொல்லணும். அதாவது f(x) × dx பண்ணோம்னா யூ வில் கெட் ஏரியா. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். சப்ஸ்டியூஷன் எப்படி பண்றது டெஃபினைட் இன்டெகிரல்ஸ்ல? சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ஒன்றை மட்டும் சப்ஸ்டியூஷன் இன்டெஃபினைட் இன்டெகிரல்ஸ்ல பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பேன்னா, இது ஃபங்க்ஷனை மட்டும் ஃபங்க்ஷனையும் மாற்றணும், டி டேர்மையும் மாற்றணும். அதாவது எதை பொறுத்து இன்டெகிரேட் பண்றோம். இப்போ dxனா எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்றோமோ, இந்த கொஷின்ல sin²x cos x dxல sin²x cos x dx இருக்கா, இதுல வந்து sin x சப்ஸ்டியூட் பண்றோம். அப்படின்னா இந்த dx டேர்மையும் மாற்றணும். இது எப்படி எப்போம்னா, இதோட டிஃபரன்சியேஷன் ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா தான் சப்ஸ்டியூஷன் ஹைலி ப்ரிஃபர்ட். அதுவும் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து டெஃபினைட் இன்டெகிரல்ஸ்ல இன்னொன்று பண்ணணும், லிமிட்டையும் மாற்றணும். லிமிட்டுக்கு வந்து நான் ஒரு கன்வென்ஷன் சொன்னேன், அதாவது டேக் t1 டு பி சைன் ஆஃப் லோயர் லிமிட். அதாவது எந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களோ, இந்த இடத்துல சைனால சைன் ஆஃப் லோயர் லிமிட். அடுத்து t2 டு பி சைன் ஆஃப் அப்பர் லிமிட். எடுத்து t1 தான் நியூ இன்டெகிரல்ல இருக்கிற லோயர் லிமிட், t2 தான் நியூ இன்டெகிரல்ல இருக்க அப்பர் லிமிட். இப்படி பண்ணிட்டு இப்படி தான் இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். இதான் சப்ஸ்டியூஷன். எப்படி ஒரு பீஸ் வைஸ் ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பீஸ் வைஸ் ஃபங்க்ஷனை முதல்ல இன்டர்வலாக பிரிச்சுக்கணும். இந்த இடத்துல 2 sin x பாக்ஸ் இருக்கு. ஜிஎஃப் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் இன்டீஜர் ஆகுதோ அப்பெல்லாம் இதாகணும். இந்த இடத்துல சொல்லியிருப்பேன் பாருங்க, -2ல இருந்து 2 வரைக்கும் போகுது. என்ன பாயிண்ட்லலாம் அது இன்டர்வல் மாறுதுன்னு பார்த்துக்கோம். எப்போல்லாம் அது இன்டீஜராக மாறுதுன்னா, ஃபர்ஸ்ட் when 2 sin x = 1 அப்போ இன்டீஜர்,
2 sin x equal to 0 இருக்கலாம் இல்ல -1 இருக்கலாம். அப்பெல்லாம் அந்த இன்டர்வல் கண்டுபிடிச்சு இன்டகிரேட் பண்றோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். இந்த கொஷின் பார்த்தோம். நான் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒவ்வொன்றா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி உள்ள இருக்க ஃபங்க்ஷனை பொறுத்து மாறாது. எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸும் டி ஸ்கொயர் டிடியும் சேம் தான். லிமிட் அப்ளை பண்ண போறேன். இண்டிவிஜுவலாக டிஃப்ரெண்ட். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸும் டி ஸ்கொயர் பை டிடியும் ஈக்குவலானு கேட்டிங்கன்னா இல்லை. அதை இன்டகிரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல். ஓகேவா? ஏன்னா லிமிட் வந்து பேசிக்கலி ஏரியா கண்டுபிடிக்கிறது. அது எந்த வேரியபிளில் கண்டுபிடிக்கணுங்கிறது பிரச்சனை இல்லை. கரெக்டா? நான் இன்டெகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து மைனஸ் பி டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஏன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி மாதிரி. இப்படி லெட்ஸே ஒரு கர்வ் இருக்கு. இது ஏ ஒரு அப்புறம் இது பின்னு வச்சுக்கோங்க. ஏ டு பி ஏரியா கண்டுபிடிக்கிறது வில் பி நெகட்டிவ் ஆஃப் பி டு ஏ. ஏன்னா லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட் போறது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்ப ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட் போகும்போது நெகட்டிவா இருக்குமா? ஸோ இது பேர் தான் டைரக்ஷனல் ஏரியா கூட சொல்லுவோம். ஸோ இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஏ டு பி இஸ் நெகட்டிவ் ஆஃப் பி டு ஏ. ஓகேவா? அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது ஏரியா சிங்கிள் பாயிண்ட் இஸ் 0. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ரெக்டாங்குலர் ரொம்ப சின்னது பண்ணிட்டோம். சார் அதோட வித் டிஎக்ஸ் ஹைட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த டிஎக்ஸை ரொம்ப சின்ன பண்ணும்போது ஒரே ஒரு பாயிண்டோட ஏரியா வந்து 0 தான். ஆனால் 0க்கு க்ளோஸாக இருக்கும். நிறையா பாயிண்ட்ஸ், இன்ஃபினைட் பாயிண்ட்ஸ் எடுத்து ஆட் பண்ணும்போது ஒரு ஃபைனைட் நம்பர் வருது. ஆனால் ஒரு பாயிண்ட்ல அதோட ஏரியா 0 தான். ஸோ இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து ஏ டு ஏ வந்து 0 தான். ஸோ அடுத்து ஏ டு பி. இது ஏற்கனவே ப்ராப்ளம் அப்ளை பண்ணும்போதே பார்த்துருப்போம். அதை வந்து நடுவில் ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை நோக்கி பிரிச்சுக்கலாம். ஏ டு பி இருக்கிறத ஏ டு சி ப்ளஸ் சி டு ஏன்னு பிரிச்சுக்கலாம். இது மேக்ஸிமம் பீஸ்வைஸ் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம்ல sin 2 sin x வந்து பீஸ்வைஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது எப்படி நம்ம அப்ளை பண்ணுவோம். இதுவே இப்போ டவுட் வரலாம், சி வந்து இந்த ஏ டு பிக்கு நடுவில் இல்லாமல் வெளியே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. அப்படின்னா என்ன பண்ணணும்னா அப்பயும் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். எப்படின்னு சொல்லியிருப்பேன். லெட்ஸ் see. இன்னொரு தடவை சொல்கிறேன். இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கோங்க. ஏ டு பி ஏரியாங்கிறது இந்த ஏரியா தானே. இந்த ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏ டு சி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏ டு சி இந்த ஏரியா கண்டுபிடிச்சிட்டு பிளஸ் சி டு பி. பி டு சிங்கிறது இது. சி டு பினா இதோட நெகட்டிவ் ஏரியாவா. அதாவது பி டு சி ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ஷுட் சப்ராக்ட் இட். இந்த சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஏ டு பி ஏரியாவே கிடைச்சிருச்சா? ஸோ இப்படிதான் ஒரு இதை கண்டுபிடிக்கிறது. ஐ மீன் எப்படி இந்த ப்ராப்பர்ட்டியோட பேசிக் அப்ளிகேஷன் ஃபங்க்ஷனை பிரிச்சுக்கலாம். ஏ டு பி இருக்கிற இன்டெகிரலில் ஏ டு சி ப்ளஸ் சி டு பின்னு பிரிச்சுக்கலாம். பீஸ்வைஸ் ஃபங்க்ஷனில் இதை நிறைய தடவை யூஸ் பண்ணுறோம். நவ் கம்ஸ் த கிங்ஸ் ரூல். கிங்ஸ் ரூல் அடிக்கடி யூஸ் பண்ணுறது. கிங்ஸ் ரூல் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் இட்ஸ் ஹைலி யூஸ்ஃபுல். நவ் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸை ஏ டு பி எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ்ன்னு பிரிச்சுக்கலாம். லெட்ஸ் see sin x 0 to பை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஐன்னு எடுத்துக்கோம். மறுபடியும் சொல்லியிருக்கேன், கிங்ஸ் ரூல்ல சம் பண்ணுறது இட்ஸ் ஹைலி யூஸ்ஃபுல். சம் இல்லை சப்ராக்ஷன் ஏதாச்சும் ஒன்று அடிக்கடி பண்ணுவோம். இந்த இடத்துல இன்டெகிரல் ஐ ஈக்குவல் டு சைன் எக்ஸ் 0 to பை டிஎக்ஸ் எடுத்துரும். டைரக்டாக இன்டெகிரேட் பண்ணலாம். பட் ஜஸ்ட் அப்ளை கிங்ஸ் ரூல். கிங்ஸ் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? பை மைனஸ் எக்ஸ், ஐ மீன் சைன் எக்ஸ் இன்டூ எக்ஸ். சப்போஸ் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ். இது வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் இன்டூ பாலினாமியல் இருக்கு. அஃப்கோர்ஸ் யூடிவி மெத்தட் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். பட் லெட்ஸ் டூ வித் கிங்ஸ் ரூல். கிங்ஸ் ரூல் பார்த்தீங்கன்னா என்னது? பை ப்ளஸ் 0 மைனஸ் எக்ஸா. ஸோ சைன் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ், பை மைனஸ் எக்ஸ். சைன் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பர்ட்டியில் தெரியும். என்னது? சைன் எக்ஸ் தான். ஸோ சைன் எக்ஸ் இன்டூ பை மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்கு. இது ஐ. இதுவும் ஐ, இதுவும் ஐயா. ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா சைன் எக்ஸ் காமனாக வந்து எக்ஸ். அதாவது பாலினாமியல் டேர்ம் என்டையராக கேன்சல் ஆகுது. ஒரு பாலினாமியல் டேர்ம் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மாக மாறனால இன்டெகிரல் பை சைன் எக்ஸ்ன்னு மாறிட்டு சைன் எக்ஸ் வந்து சிம்பிள் ட்ரிக்னாமெட்ரி. ப்ராடக்ட் ரூலே அப்ளை பண்ணாமல் கிங்ஸ் ரூலை வச்சே பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு டெஃபினைட் இன்டெகிரல்ஸில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். டெஃபினைட் இன்டெகிரல்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும்னு யோசிச்சாலே போதும், யூ வில் பி சார்ட்டட். ஓகேவா? ஸோ அதை வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். I1 வந்து k 1 minus k to k x f of x into 1 minus x. I2 வந்து k 1 minus k f of x into 1 minus x. ஸோ I1 by I2 கேட்குறேன்.
இப்படி கேட்டாலே ஒரு இன்டெக்ரலை இன்னொரு இன்டெக்ரலுக்கு மாத்திருங்க. அப்படி ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பண்ணீங்கன்னா யூ வில் கெட் I2 இன் டர்ம்ஸ் ஆஃப் I1. ஓகேவா? அது என்ன ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ கிங்ஸ் ரூலுக்கு ப்ராப்பர்ட்டி ஏ பிளஸ் பி பாருங்க. ஏ பிளஸ் பி வந்து ஒரு குட் நம்பர். குட் நம்பர்னா ப்ராப்ளத்தை பொறுத்து மாறும். இந்த இடத்துல எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் இருக்கு. அப்படின்னா ஒன் வந்து ஒரு நல்ல நம்பர் மாதிரி. இப்போ ஏ பிளஸ் பி கண்டுபிடிச்சிங்கன்னு வைங்களேன், ஒன் வருது. விச் மீ அது வந்து ஒரு க்ளூ மாதிரியே உங்களுக்கு கிடைச்சிருச்சு பாருங்க. இப்போ எக்ஸ் என்ன அப்ளை பண்ணணும்? எக்ஸுக்கு பதிலாக ஏ பிளஸ் பி மைனஸ் எக்ஸா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஏ பிளஸ் பி மைனஸ் எக்ஸ், ஒன் மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணணும். ஒன் மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா ஃபங்க்ஷன் வராது. ஏன்னா எக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் மாற்றினீங்கனாலும் அதே தான் கிடைக்குது. பட் வெளியே இருக்க பாலினாமியல் பாருங்க, எக்ஸ்ன்னு இருக்கு. இப்போ ஒன் மைனஸ் எக்ஸ் அதாவது அதோட நெகட்டிவ் டேர்முக்கு மாறி. அப்படி பண்ணும்போது இப்போ என்ன கிடைச்சிருக்கு? ஒன்று நெகட்டிவ் டேர்முக்கு மாறினாலே சம் இட் அப். ஓகேவா? ஸோ I1 ரெண்டு தடவை ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 2I1 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ். எக்ஸ் எக்ஸ் கேன்சலா? ஒன்ஸ் அகேன் இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மாக மாறிடுது. ஸோ 2I1 வந்து இன்ட்டு ஒன் மைனஸ் கே டு கே எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இட் இஸ் நத்திங் பட் I2. ஸோ 2I1 வந்து I1/I2 வந்து 1/2. ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்பேஸ் இல்லாதனால சொல்லலைன்னு நினைக்கிறேன். இது இங்கே எழுதுறேன். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சொன்னேன், பட் அதை மறுபடியும் அடிச்சிட்டேன். இட்ஸ் மைனஸ் ஏ டு ஏ, நெகட்டிவ் டேர்ம் டு பாசிட்டிவ் டேர்ம் அப்படின்னு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து 0 to ஏன்னு எழுதி வில் ரைட் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இப்படி எழுதிக்கணும். இது வந்து ஹைலி யூஸ்ஃபுல். ஏன்னா ஒருவேளை ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா இது ஹோல் 0 ஆகும். சொன்னது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஈவன் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா இட் வில் பி 2 இன்டூ இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதை வச்சு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், இந்த ப்ராப்ளம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒன் பிளஸ் ஏ பார் எக்ஸ் மைனஸ் ஏ டு ஏ சிம்பிளாக அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்க. 0 to பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை ஒன் பிளஸ் ஏ பார் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பை ஒன் பிளஸ் ஏ பார் மைனஸ் எக்ஸ். ஏ பார் மைனஸ் எக்ஸ் வந்து ஒன் பை ஏ பார் எக்ஸ்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதிட்டோம்னா அது போக காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ரெண்டு பக்கமும் காமனாக இருக்கனால வெளியே எடுத்துக்கிறேன். வில் கெட் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஒன் பிளஸ் ஒன் பை ஏ பார் எக்ஸ் பிளஸ் ஏ பார் எக்ஸ் பை ஒன் பிளஸ் ஏ பார் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இப்போ ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்து பண்ணணும், பட் எல்சிஎம் வந்து டினாமினேட்டர் இருந்துச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் ஏ பார் எக்ஸ் பை ஒன் பிளஸ் ஏ பார் எக்ஸ்னே கிடச்சிச்சு, விச் இஸ் ஒன் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் இன்டூ அ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஒரு சிம்பிள் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. இப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெக்ரல் 0 to பைன்னு இருக்கு. இப்போ மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணணும், பட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வாங்க. 0 to 2a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸை 0 to a, அதாவது 2aன்னு வந்து எக்ஸ்பிளிசிட்டாக தெரியணும்னு அவசியம் இல்லை. எப்பயாச்சும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை குறைச்சிக்கிட்டே போகணும்னா, லிமிட்டை குறைச்சிக்கிட்டே போகணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். இன்டெக்ரல் 0 to a 0 to 2a எஃப் ஆஃப் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். அதாவது கிங்ஸ் ரூலோட எக்ஸ்டென்ஷன். இப்போ எனக்கு இன்டெக்ரல் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து வேணும்னு வச்சுக்கோங்களேன், 0 to 2 பை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா லிமிட்டை குறைச்சிக்கிட்டே போகும். ஆக்சுவலாக நீங்கள் சிம்பிளாக 1 மைனஸ் காஸ் 2x பை 2ன்னு போட்டு பண்ணலாம். பட் ஜஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு 2 பையை பைக்கு மாற்றுறேன். ஸோ சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 2a. 2aனா என்னது? 2 பை. 2 பை மைனஸ் எக்ஸ் ரெண்டும் ஒன்றுனால 2 இன்டூ இன்டெக்ரல் 0 to பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னு கிடைச்சிது. ஓகே, மறுபடியும் குறைச்சி பார்ப்போம். இப்போ பை தான் 2a. ஸோ a வந்து பை பை 2. 2 இன்டூ இன்டெக்ரல் 0 to பை பை 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பை மைனஸ் எக்ஸ்னு வந்துடுது. ஓகேவா? நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து சேம். அதனால 4 இன்டெக்ரல் 0 to பை பை 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ். சரி, இப்போ ஏதாச்சும் பண்ணலாம்னா வெயிட் இன்னொரு தடவை வச்சு செக் பண்ணும். 4 இன்டெக்ரல் 0 to பை பை 4 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் சைன் ஸ்கொயர் பை பை 2 மைனஸ் எக்ஸ். என்ன சைன் ஸ்கொயர் பை பை 2 மைனஸ் எக்ஸ்? பை பை 2 எப்பவுமே ஆட் மல்டிபிள் இருந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் யூஸ் பண்ணணும். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் 1. பார்த்தீங்களா, ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இந்த ரூல் அப்ளை பண்ண அதாவது ஒரு 3 தடவை அப்ளை பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் பண்ண உடனே இட் பிகம் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இன்டெக்ரல் 0 to பை பை 4 வந்து 1. ஸோ 4 இன்டூ பை பை 4 ஆன்சர் பை. இதை நீங்கள் 1 மைனஸ் காஸ் 2xன்னு போட்டிருந்தா கூட சேம் ஆன்சர் தான் கிடைச்சிருக்கும். பட் சி த அட்வான்டேஜ், ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் எந்த ஒரு சப்ஸ்டியூஷன் எந்த ஒரு கன்வர்ஷன் இல்லாமல் பண்ண முடியுது. ஸோ இப்போ நான் ஏன் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் ஏற்கனவே சொன்னாலும் ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா இட்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி ப்ராப்ளம் வருது.
வரதுனால ஸோ இந்த 6 ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டூ அ ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்க? 0 to pi 0 to pi e power cos square x cos cube of 2n plus 1 x dx. ஸோ இப்போ என்ன அப்ளை பண்ணலாம்? 0 to pi இருக்கு. கிங்ஸ் ரூல் அப்ளை பண்ணலாம். இந்த 0 to 2a ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். கிங்ஸ் ரூல் அப்ளை பண்றதும் 0 to 2a ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றதும் கிட்டத்தட்ட சேம் தான். இது ஒன்றும் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் 2a ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்றேன். ஸோ 2a வந்து பை பை டூ பையா, மீன்ஸ் a is பை பை டூ. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 0 to பை பை டூ கரெக்ட். இன்டூ ஃபர்ஸ்ட் எக்ஸ் அப்படியே எழுதிக்குவோம். e power cos square x into cos cube of dot into அர்த்தம் cos cube of 2n plus 1 into x plus e power cos square of pi 2a minus x. So pi minus x multiply cos cube of 2n plus 1 pi minus x உள்ள multiply பண்ணா you will get pi minus 2n plus 1 into x dx. அதாவது pi minus x into 2n plus 1 உள்ள பிரிச்சு எழுதிக்கிறேன். 2n plus 1 into pi minus 2n plus 1 into x. Now e power cos square of pi minus x அது வந்து cos square x தான். cos of pi minus x வந்து minus cos x, பட் அது ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணும்போது சைன் மாறாது. ஸோ e power cos square x 0 to pi by 2 அப்படியே இருக்கு. e power cos square x காமன் எடுத்துக்கிறேன். You will get first one cos cube of 2n plus 1 into x. Second one பார்த்தீங்கன்னா 2n plus 1 into pi. 2n plus 1 is an odd multiple, right? Odd multiple. So odd multiple of pi into some x. For example, cos of pi minus x, cos of 3 pi minus x. இது வந்து ஒரு ஆக்சுவலா ட்ரிக்னாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. ஒருவேளை மறந்துச்சுன்னா இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். cos of pi minus x, cos of 3 pi minus x, cos of 5 pi minus x. என்ன மைனஸ் cos x கரெக்டா? அதாவது இந்த எக்ஸ்னா எக்ஸ், இந்த இடத்துல 2n plus 1 into x இருக்கு. ஸோ என்ன அர்த்தம்? மைனஸ் ஆஃப், அப்புறம் இது கியூப் வேற பண்றோம். ஸோ பிளஸ் ஆக்சுவலா இப்படி எழுதிக்கணும். cos of 2n plus 1 into x the whole cube. ஸோ கியூப் வந்து ஆட் ஃபங்க்ஷனால, அதாவது minus 1 the whole cube வந்து minus 1 தான். You will get 0 to pi by 2 e power cos square x into cos cube of 2n plus 1 into x minus cos cube of 2n plus 1 into x dx. Answer simply 0. பாத்தீங்களா எப்படி? இது கிங்ஸ் ரூல் அப்ளை பண்ணீங்கனாலும் you will get I மறுபடியும் 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2i equal to 0 i equal to 0 தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ கிங்ஸ் ரூலோட அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்றதும் கிங்ஸ் ரூல் இட் செல்ஃப் அப்ளை பண்றதும் ரெண்டும் ஒன்று தான். யூ கேன் அப்ளை எனிவேஸ். ஓகேவா? ஸோ ஆன்சர் 0. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சும் பார்த்தாச்சு. லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் டாபிக். ரிடக்ஷன் ஃபார்முலா. ரிடக்ஷன் ஃபார்முலா வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, லெட்ஸ் reduction integrals. இப்போ எனக்கு sin square x கொடுத்தாங்கன்னா sin square x dx from 0 to pi by 2 வச்சுக்கோங்க. சிம்பிளஸ்ட் லிமிட் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஆச்சு? இதுவே sin power 4x கொடுத்துட்டாங்கன்னா அதுவும் ப்ராபப்ளி எப்படியாச்சும் கண்டுபிடிக்கலாம். ஆனா பவர் கூட கூட there is a necessity of finding a new formula. எப்படியாச்சும் என்னால sin power 4 sin square x எழுத முடிஞ்சிச்சுன்னா, எப்படின்னு தெரியல, பட் எழுத முடிஞ்சிச்சுன்னா பாத்தீங்கன்னா I can simply convert that into formula. Because sin square x வந்து சிம்பிள். ஒரு தடவை கிங்ஸ் ரூல் அப்ளை பண்ணா 1 cos square x வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 1 dx
விச் இஸ் சிம்பிளி 5/4 அப்படின்னு நிறைய சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். ஆனா சைன் பவர் 4 பண்ண முடியாது. இப்படியே பண்ணாலும் சைன் பவர் 4x பிளஸ் காஸ் பவர் 4x தான் கிடைக்குது. ஸோ எப்படியாச்சும் ஒரு பவரை இன்னொரு பவர்ல எழுத முடிஞ்சிச்சுன்னா நம்மளோட முக்காவாசி வேலை சிம்பிள் ஆகுதான். ஸோ மேத்தமெட்டிஷியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா எப்படியாச்சும் ரிடக்ஷன் ஃபார்முலா கொண்டு வரணும்னு யோசிச்சாங்க. அதாவது பவரை குறைக்கிற ஃபார்முலா. ஒரு IN இருக்குன்னு வச்சுக்கோங்க. I என்னன்னா இன்டெக்ரல் டு த பவர் n. லெட்ஸே இதை வந்து இன்டெக்ரல் சைன் பவர் n எக்ஸா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் த ஹோல் பவர் n dx இப்படி கூட இருக்கலாம். இப்படி ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா ரிடக்ஷன் ஃபார்முலா கொண்டு எழுத வச்சு இந்த IN எப்படியாச்சும் ஒரு ரிகர்ஷன் மாதிரி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். அதாவது ரிகர்ஷன்னா என்னன்னா ஒரு IN IN-1 பிளஸ் IN பிளஸ் n-2 ஒரு அதுக்கு முந்தின இருக்க வேல்யூ பொறுத்து கரண்ட் வேல்யூ இருக்க மாதிரி. எக்ஸாம்பிள் ஃபிபனாசி சீக்வன்ஸ் அந்த மாதிரி கொண்டு வரணும்னு யோசிச்சேன். ஸோ இது கவனமா கவனிங்க. பிகாஸ் ரிடக்ஷன் ஃபார்முலாவை டைரக்டா ஃபார்முலா இருந்தாலும் நம்ம டைரக்டா அப்ளை பண்ண மாட்டோம். சில கொஷின்ஸ்லாம் நம்மளே ரிடக்ஷன் ஃபார்முலா டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் சொல்லுவேன் டெரிவேஷன் இஸ் மஸ்ட். ஸோ கவனமா கவனிங்க. ஃபர்ஸ்ட் டோட்டலா நான் வந்து 6 ரிடக்ஷன் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். I will derive sin power n, tan power n and secant power n because மிச்சதெல்லாம் அதோட காம்ப்ளிமெண்ட்ரி. சைன் தெரிஞ்சிங்கன்னா காசன் டெரைவ் பண்ணலாம், டேன் தெரிஞ்சிங்கன்னா காட்டன் டெரைவ் பண்ணலாம், லைக் தட். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் சைன் பவர். இப்போ எப்படியாச்சும் என்னோட மோட்டிவ் என்னன்னா இதோட பவரை குறைக்கிறது. கரெக்டா? சரி, இன்டெக்ரல் சைன் பவர் n ஆஃப் x dx. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு ட்ரிக்னாமெட்ரியில் பொதுவாக இன்டெகிரல்ஸ்லேயே எனக்கு எப்படியாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அதோட மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இட்ஸ் டிஃபரன்சியேஷன் லைக் சைன் பவர் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ் அப்படி இருக்கணும். இல்லாட்டி 1/tan x சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருந்துச்சுன்னா சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு சிம்பிள் ஆகுமா? அது மட்டும் இல்லாமல் பவர் ரிடக்ஷனையும் அதே ட்ரிக் தான் யூஸ் பண்ணணும். பவர் ரிடக்ஷன் ஃபுல்லாக ஒரே ஒரு ட்ரிக் தான். எப்படியாச்சும் ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்னொன்று கிடைச்சிச்சுன்னா யூஆர் சாஃப்ட்வேர். ஓகேவா? அதுக்கு வந்து நிறைய வழி இருக்கு. லைக் ரிடக்ஷன் இன்டெகிரல்ஸ்லேயே முக்கியமான மெத்தட்ஸ் யூவி மெத்தட். யூவி மெத்தட் நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். பட் இது எப்போ யூஸ் பண்ணணும்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, 2 ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் யூவி மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா யூவி மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இந்த ட்ரிக், அதாவது அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வர இதை எப்படியாச்சும் அது மூலியமா கொண்டு வந்துட்டோம்னா இட்ஸ் சிம்பிள். நான் இப்போ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு காஸ் எக்ஸ் வேணும். ஆனால் இதில் காஸ் எக்ஸே இல்லை. எப்படியாச்சும் இதில் கொண்டு வரணும். கரெக்டா? ஸோ யோசிப்போம் சைன் எக்ஸை காஸ் எக்ஸோட எப்படி ரிலேட் பண்ணலாம். அதுதான் டிஃப்ரென்சியேஷன். டோன்ட் சே இன்டெகிரேஷன், பட் இன்டெகிரேஷன் இல்லை, லைக் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் படி நமக்கு தெரியும் இட்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து 1, விச் மீன்ஸ் தட் சைன் ஸ்கொயர் எக்ஸை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதிக்கலாமா? இப்போ கவனமாக பார்க்கணும்னா சைன் பவர் n இருக்கு. இப்போ லட்சம் எக்ஸ் பவர் n இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ் பவர் என்ன எக்ஸ் பவர் n-2 மல்டிப்ளைட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? பிகாஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1, எனக்கு சைன் ஸ்கொயர் எக்ஸ் இண்டிவிஜுவலாக வேணும். இண்டிவிஜுவலாக இருந்துச்சுன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதிக்குவேன். பட் எக்ஸ் பவர் n இருக்கு. ஸோ இப்படி எழுத முடியுமா? எழுதிக்கிறேன். ஸோ INS integral sin power n-2x dx into sin square x. sin square x தனியாக எழுதிக்கிறேன் பிகாஸ் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி வருதுல்ல. No. INS integral sin power n-2x into 1 minus cos square x dx. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் புரிஞ்சிச்சா? ஏன் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு பிரிச்சேன். இந்த இடத்துலையும் பாருங்க சைன் பவர் n-2 இது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது. லைக் நான் கரெக்டான டைரக்ஷன்ல தான் போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகேவா? நான் லெட்ஸ் ரைட் I power n-2 is sorry IN
integral sin n power minus 2x வந்து in minus 2 minus integral sin power n minus 2x into cos square x dx. இப்போ இதை இன்டெகிரேட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா லெட்ஸ் டேக் sin x to be t, ஏன்னா cos x அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ண வருதா. ஸோ sin x t எடுத்தோம்னா யூ வில் கெட் cos x to டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு சப்ஸ்டியூஷன் இன்டெஃபினைட் இன்டெகிரல்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை ஃபுல்லாத்தையும் மாற்றிக்கணும், அதுக்கப்புறம் அதோட டிஃபரன்ஷியேட்டிங் வேரியபிள் டிஎக்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் டிடிக்கு மாற்றிக்கணும். ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் வில் கெட் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் டு பி டிடி. ஒரு ஸோ இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கா, அதில் ஒரு காஸ் எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஐஎன் வில் பி ஐஎன் மைனஸ் 2 மைனஸ் இன்டெக்ரல் டி பவர் என் மைனஸ் 2. ஸோ ஒரு காஸ் எக்ஸ் எடுத்தீங்கன்னா வெறும் காஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ காஸ் எக்ஸ் ஐ சப்போஸ் யூ கேன் ரைட் இட் அஸ் 1 மைனஸ் டி ஸ்கொயர் டிடி. ஸோ நான் இப்போ இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இது எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுன்னா லைக் 1 minus t square இருக்கா, you can make it. இப்போ வந்து யூவி மெத்தட் அப்ளை பண்ண நீங்கள் யூடிவி மெத்தட் அப்ளை பண்ணீங்கன்னா you will end up with this formula which is sin power nx dx is minus 1 by sin power n minus 1 cos x plus n minus 1 in integral sin power n minus 2x dx. ஓகே, நான் tan power nx க்கு வேகமாக பார்த்துக்கலாம். tan power nx once again tan power nx. இப்போ இதுலக்கு என்ன பண்ணணும்னா பொதுவாக tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இந்த ஃபார்முலா எப்படியாச்சும் கொண்டு வரும். திஸ் இஸ் ஐஎன். இப்போ எப்படியாச்சும் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் கொண்டு வரணும், ஆனால் tan பவர் எக்ஸ்ல மறுபடியும் ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி எனக்கு ஞாபகம் விச் இஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 tan ஸ்கொயர் எக்ஸ் இஸ் 1. ஓகேவா. ஆனா இப்ப மறுபடியும் அங்க பார்த்த மாதிரியே தான் tan power nx I can write it as tan power n minus 2x into tan square x dx. So secant square x easy எழுதிக்கலாம் which is secant square x minus 1 which is tan power n minus 2x into secant square x minus 1 dx. So உள்ள multiply பண்ணீங்கன்னா you will get in equal to integral tan power n minus 2x into secant square x dx minus வெறும் tan power n minus 2x மட்டும் இருக்கும் which is I n minus 2. So இதை இந்த சைடு எடுத்து பண்ணீங்கன்னா you will get in plus I of n minus 2 which is இப்போ tan x t சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. இது வந்து பர்ஃபெக்ட் இன்டெக்ரல். tan t சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you will get ஓகே. இவரோட இன்டிஃபைனைட் இன்டெக்ரல்ஸ்னா tan t சப்ஸ்டிட் பண்றதுல அர்த்தம் இருக்கு, டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ்னா tan t சப்ஸ்டிட் பண்ற அர்த்தம் இருக்கு, ஏன்னா அதை இன்டெகிரேட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம இந்த இப்போதைக்கு ஃபார்முலா டெரிவேஷன் இன்டிஃபைனைட் இன்டெக்ரல்ஸில் பார்ப்போம். பேசிக்கலாக நம்ம இப்போ ஐடியா மட்டும்தான் பார்க்குறோம், ஃபுல் டெரிவேஷன் ஆன்சர். இப்போ இதே நான் 0 to π/2 போட்டால் இதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. சும்மா இப்போதைக்கு டெரிவேஷன் எப்படி பண்ணுறது மட்டும் தான் பார்த்தோம். அதாவது எப்படியாச்சும் ஒரு ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்சியேஷனை அதுக்குள்ளே கொண்டு வரது தான் இப்போதைக்கு நம்மளோட பார்ட். ஸோ இப்போ tan x tன்னு எடுத்துட்டோம்னா you will get t power n minus 2 into dt which is ஒரு ஸ்டெப் போட்டுக்கும். ஸோ டேக் tan x to be t, you will get t power n minus 2 dt which is in plus I of n minus 2. So t power n minus 2 integrate பண்ணீங்கன்னா you will get in plus I n minus 2 to be t power n minus 1 by n minus 1 some a to b. இந்த a to b வந்து ஒவ்வொரு இன்டெக்ரல்ஸை பொறுத்து மாறும். இப்போ நான் 0 to π/4 கொடுத்தேன்னா it will be 0 to 1 I think. 0 to π/2 கொடுத்தேன்னா 0 to infinity. அந்த மாதிரி ஒவ்வொரு இதை பொறுத்து மாறும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தான் மெயின் ஃபார்முலா. இதுக்கப்புறம் டிபெண்ட்ஸ். இப்போ ஒருவேளை மைனஸ் லாக் டீலையும் போகிற மாதிரி வரும். ஸோ இது அப்ரோச் புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு ஃபங்க்ஷன் tan பவர் nxன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதை நமக்கு அதோட பவரை டிக்ரீஸ் பண்ணுறது, tan பவர் n minus 2xக்கு மாற்றுறது. ஓகேவா. ஸோ இதுதான் tan பவர் nxக்கு. secant பவர் nx
கெஸ் பண்ணுங்களேன். ஒன்ஸ் அகைன் சீக்கண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கண்ட் எக்ஸ் tan எக்ஸ். சீக்கண்ட் எக்ஸ் வந்து ஒரு சீக்கண்ட் எக்ஸ் வந்து இதுக்குள்ள இருந்து எடுத்துக்கலாம். இன்னொரு tan எக்ஸ் தேவைப்படுது. அதுக்கு என்ன பண்றதுன்னா ஜஸ்ட் கோ வித் யூவி மெத்தட். ஸோ sin பவர் nx நீங்க இப்படி பண்ணணும்னு தான் அவசியம் இல்லை. ஐ ரிமெம்பர் அனதர் மெத்தட். அதையும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். எப்படியாச்சும் நமக்கு என்ன வேணும்? sin பவர் nx dx வேணுமா? ஒரு cos x இருக்கு. நம்ம இந்த sin x பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அதோட டிஃபரன்சியேஷன் cos x. அதாவது ஒரு தடவை ஒரு cos x அதுக்கு மேல வந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் அதை வச்சு அதை இது பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ நான் இதை வந்து யூன்னு எடுத்து இதை வந்து டிவின்னு எடுத்து கூட நீங்க பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஓகேவா? ஸோ நான் அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா sin x எடுத்தீங்கன்னா யூ கெட் n இன்டூ sin பவர் n மைனஸ் ஒன் இன்டூ காஸ் எக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் யூ கேன் டெவலப் தி ஸ்டெப்ஸ். மறுபடியும் ஒரு யூடிவி அப்ளை பண்ணீங்கன்னா யூ கெட் டிடிடி அந்த மாதிரி. ஓகே. ஸோ நான் இந்த ப்ராப்ளம் இஸ் ஒன் குட் ப்ராப்ளம். அதாவது ரிடக்ஷன் ஃபார்முலா எப்படி பேசிக்காக அப்ளை பண்ணுறதுன்னு இந்த ப்ராப்ளத்தை வச்சு கண்டுபிடிக்கும். நியூமரேட்டர்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் e பவர் மைனஸ் பை பை ஃபோர் பிளஸ் 0 to pi by 4 e power minus x tan power 50x. tan power 50x டிடெக்ஷன் ஃபார்முலா லைக் ஒரு க்ளூ கிடைக்குதா? டிடெக்ஷன் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். டினாமினேட்டர் e power minus x tan power 14x. எப்படியும் டிடெக்ஷன் ஃபார்முலா. பட் நம்ம tan power nxல படிச்ச ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா e power minus x இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஃபார்முலா டிரைவ் தான். ஸோ எப்படியாச்சும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் வெளியே எழுதிடும். லெட்ஸ் see. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு தான் அப்ரோச் என்னன்னா ஃபர்ஸ்ட் டேக் in டு பி 0 டு லிமிட் வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கணும். 0 to pi by 4 e power minus x tan பவர் nx dx. ஓகேவா? ஸோ நவ் இப்போ என்ன பண்ணணும்னா எப்பயாச்சும் ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் கோ ஃபார் யூவி மெத்தட். ஏன்னா அது வந்து பவரை ரெடியூஸ் பண்ணும். அதானே நமக்கு வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இ பார் மைனஸ் எக்ஸ் ஐலேட் ரூல் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது எதை யூன்னு எடுக்கிறது? இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட், லாகரித்மிக் ஃபங்க்ஷன், அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், எக்ஸ்போனென்ஷியல். நமக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்கு, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் எதை யூன்னு எடுக்கணும்? திஸ் இஸ் யூ. அப்புறம் டிவி எழுதிக்கிறேன். u is tan power nx. dv வந்து e power minus x dx. ஓகேப்பா? ஸோ ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? என்ன? இன்டெக்ரல் u dv வந்து uv minus இன்டெக்ரல் v dv. ஸோ இதை லிமிட் அப்ளை பண்ணினா சிம்பிள் தான். a to b னா ஜஸ்ட் a to b. இந்த நோட்டேஷன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ல b சப்ஸ்டிட் பண்ணிட்டு அடுத்து a சப்ஸ்டிட் பண்ணி ரெண்டு சப்ராக்ட் பண்ணும். இது a to b ஒன்ஸ் அகைன். Now dv e power minus x na v என்னது? minus e power minus x. So இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா? I is uv e power minus x. So sorry, minus e power minus x tan power nx. லிமிட் வந்து 0 to pi by 4. இந்த மாதிரி நெகட்டிவ் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா லிமிட்டை நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கணும். அது ஒரு ட்ரிக் மாதிரி. இப்போ மைனஸ் இப்போ மைனஸ் எக்ஸ் இருக்கா, இந்த மைனஸ் எடுத்துட்டு ஐ கேன் ரைட் இட் அஸ் 0 pi by 4 to 0. ஜஸ்ட் அ ப்ராப்பர்ட்டி a to b வந்து நெகட்டிவ் ஆஃப் b to u. ஓகேவா? ஸோ மைனஸ் இன்டெக்ரல் v du which is minus e power minus x du கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கும். டியூஸ் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. tan பவர் nx செயின் ரூல். டிஃபரன்ஷியேஷன்ல செயின் ரூல் ஒரு பிக் அட்வான்டேஜ். இன்டெகிரல் படிச்ச பிறகு உங்களுக்கு ஞாபகம் வரும், அதாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பவர் ஃபங்க்ஷன் இருக்கு. எக்ஸ் பார் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணா n இன்டூ எக்ஸ் பார் n மைனஸ் ஒன். உள்ள இருக்கிறத அப்படி எழுதிக்கோங்க. n இன்டூ tan பவர் n மைனஸ் ஒன் dx. tan பவர் n மைனஸ் ஒன் எக்ஸ் இன்டூ உள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ dx. அதாவது வெறும் du, அதாவது நீங்க டிஃபரன்ஷியல் கண்டுபிடிக்கிறீங்க. du பை dxனா இது எழுதிக்கணும். அதாவது dx மல்டிப்ளை பண்றேன் பேசிக்கலி. இன்டூ n இன்டூ tan பவர் n மைனஸ் ஒன் எக்ஸ்
secant square x dx. ஓகேவா? ஸோ அடுத்த பேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ என் ஃபர்ஸ்ட் இதை அப்ளை பண்ணிக்கோமா. இ பவர் மைனஸ் எக்ஸ் டேன் பவர் என்எக்ஸ். டேன் பவர் என்எக்ஸ் இருக்கே, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டவுட் பண்ண வேணாம். மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கே இது வந்து சிம்பிளிஃபை ஆகும். லெட்ஸ் சே சப்ஸ்டிட்யூட் இ 0 வில் கெட் இ பவர் 0 இன்டூ டேன் 0 பவர் என் 0 மைனஸ் இ பவர் மைனஸ் பை பை 4. ஓகே, இது என்னது? tan பவர் tan ஆஃப் பை பை 4 இஸ் 1. ஸோ 1 பவர் n 1 தான். ஸோ மேக்ஸிமம் இதை லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த n டிபெண்டன்ஸ் இல்லாமல் தான் இருக்கும் மேக்ஸிமம். சம்டைம்ஸ் இருக்கலாம், அப்போ வந்து நீங்கள் கேரக்டராக இருக்கும். ஸோ மைனஸ் இ பவர் பை பை 4. இதை அந்த சைடு எடுத்து போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஐ பவர் n மைனஸ் 1 ஃபர்ஸ்ட் இதை கால்குலேட். நவ் ஐ பவர் n வந்து பிளஸ் இ பவர் மைனஸ் பை பை 4 ஆக்சுவலாக ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் பை பை 4 பிளஸ் இ பவர் மைனஸ் 4 ஃப்ரம் 0 டு பை பை 4 n இருக்கு. n இன்டூ tan பவர் n மைனஸ் 1 எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். நான் இப்போ இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை என்னால் டேனுக்கு மாற்ற முடியுமா? ஏன்னா ஐங்கிறது tan பவர் n தான் இருக்கு. ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஐ பவர்ங்கிறது இ பவர் மைனஸ் எக்ஸ்லையும் டேன்லையும் தான் இருக்கு. பட் இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்கு. இப்போ இந்த இன்டெகிரல்ஸ்ல பாத்தீங்கன்னா tan பவர் n மைனஸ் 1 எக்ஸ் இருக்கு. அது போக சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு. இந்த சீக்கன் ஸ்கொயர் எப்படியாச்சும் டேனுக்கு மாற்றிட்டோம், மிச்சம் இருக்கு எல்லாத்தையும் எல்லா டேர்மையும் என்னால் ஐ டேர்ம்ஸ்ல எழுதிக்க முடியுமா? பிகாஸ் ஐங்கிறது இ பவர் மைனஸ் எக்ஸ் tan பவர் n எக்ஸ் அவ்வளோதானே. ஸோ எப்படியாச்சும் இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை tan வழியில் எழுத யோசிக்கணும். இப்படிதான் ஸ்டூடெண்ட் அப்ரோச் பண்ணுறேன். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ஒன்னா. ஸோ பேசிக்கலாக அந்த ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை பண்ணும், which is 1 plus tan square x in substitute. Okay, so substitute பண்ணீங்கன்னா we get I power in plus e power minus pi by 4 equal to n into e power minus x 0 to pi by 4 tan power n minus 1 x into 1 plus tan square x dx. So உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, you will get equal to n into 0 to pi by 4 whole n e power minus x 1 into tan power n minus 1 வந்து tan power n minus 1 தான் x dx plus integral once again 0 to pi by 4 e power minus x tan power n minus 1 into tan square x which is tan power n plus 1 correct x dx. எல்லாத்தையும் whole multiply by n. now இது என்னது? I of n minus 1. இது I of n plus 1. That's all question is. In plus e power pi by minus pi by 4 equal to n into I integral of in the order of n minus 1 plus integral in the order of n plus 1. Now see the question. 50 e power minus pi by 4 plus ஒரு integral. இது பார்த்தாலே you can say you are on the right track. because எனக்கும் அதே மாதிரி தானே ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ n equal to 15 அப்ளை பண்ணுமா? ஸோ என்னது ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு எழுதிக்கிறேன். கொஷினை நம்மளோட ஃபார்மேட் எழுதிக்கிறேன். கொஷின் இஸ் இ பவர் மைனஸ் பை பை 4. இது என்னது? I50 டிவைடட் பை I49 பிளஸ் I51 ரைட். ஸோ இந்த ஃபார்முலால n equal to 15 அப்ளை பண்ணுறேன். n equal to 15 அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? you will get e power minus pi by 4 plus I in terms of 50th order equal to 50 into I in terms of 49 plus I in terms of 51. இதை LHSல அதாவது டிவைட் பண்ணீங்கன்னா you will get answer to be 50. amazing question. see எப்படி ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் யூவி அப்ளை பண்றேன், அப்புறம் எல்லாத்தையும் ஒரே ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர பார்க்குறேன். எல்லாத்தையும் ஒரே ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்த பிறகு ஐ ஜஸ்ட் சப்ஸ்டியூட்டிங், அப்புறம் அதை ஒவ்வொரு டேர்ம்ஸாக எழுதிக்கிறேன். எல்லாத்தையும் ஐ பவர் ஐ என்கிற டேர்ம்ஸில் எழுதிக்கிறேன். இது வந்து ஹைலி யூஸ்ஃபுல். இந்த நான் யூவி மெத்தட் மட்டும் சொல்லலை, இந்த ஐ இன் டேர்ம்ஸ் ஆஃப் என் பவரையும்
இது வந்து இங்க மட்டும் இல்ல. யூ கேன் அப்ளை ஃபார் எனிதிங். லைக் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் they will ask you like integral sin of nx dx. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல கூட நீங்க IN அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். லைக் ஐ வில் ஜஸ்ட் இஃப் டைம் பாசிபிள் சொல்றேன். நான் சில ப்ராப்பர்ட்டிஸ் இன்டிஃபைனைட் இன்டெகிரல்ஸ்ல நம்ம ஸ்பீட் ரன் பண்ணனால ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலே அத வந்து சொல்ல முடியல. பட் அது வந்து பேசிக்கலி டெரிவேஷன் ஃப்ரம் யூவி. அது நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. பட் இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கிறது இட் வில் இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீட் இன் எக்ஸாம். ஸோ 2 ப்ராப்பர்ட்டி தான். ஒன் இஸ் எல்லாமே இ பவர் எக்ஸ் வச்சு இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ்ன்னு இருந்தாலே இந்த ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ரிமூவர். ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இ பவர் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷனோட அதோட டிஃபரன்ஷியேஷன் மல்டிப்ளை பண்ணா யூஸ்ஃபுல்னு சொல்லியிருக்கேன். பட் இ பவர் எக்ஸ் அந்த ஃபங்க்ஷன் பிளஸ் அதோட டிஃபரன்ஷியேஷன் ரெண்டும் பக்கத்து பக்கத்துல அடிஷனோட இருந்துச்சுன்னா யூ ஷுட் யூஸ். இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னா யூ வில் கெட் இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி. சிம்பிளா இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படின்னா லெட்ஸ் சே இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் dx பிளஸ் இ பவர் எக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் dx இருக்கா. ப்ரூஃப் என்னன்னா டேக் this to be dv, this to be u. You will get uv is e power x f of x minus இந்த இன்டெக்ரல் அப்படியே கிடைக்கும். ஸோ அதுவும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ப்ரூஃப். சொன்ன மாதிரி ஜஸ்ட் பேசிக்கலி டெரிவேஷன் ஆஃப் யூவி மெத்தட் தான். பட் இது அடிக்கடி they will ask this question. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இ பவர் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள். எது இதான யூ, அதாவது இதான் எஃப், இதான் எஃப் டேஷ். ஸோ ஆன்சர் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் பிளஸ் சி. பட் ப்ராப்ளம் வந்து இது இல்லை. எப்படியாச்சும் இ பவர் எக்ஸ் டேர்ம் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர்றது தான் மெயின் ப்ராப்ளம். எப்படியாச்சும் எஃப் பிளஸ் எஃப் டேஷ் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. லெட்ஸ் ஜஸ்ட் டூ அ ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் இது டெஃபினைட் இன்டெக்ரல் ப்ராப்ளம். பட் இ பவர் எக்ஸ் டேர்ம் இருக்கு. இ பவர் எக்ஸ் டேர்ம் இருந்தாலே யூ ஹேவ் டு கோ ஃபார் இந்த மாதிரி திங்க் பண்ணுங்க. எப்படியாச்சும் இது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு எழுத வைக்க முடியுமா? சரி, இப்போ எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒன் தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஒன் பை ஹோல் ஸ்கொயர் எப்படி இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா இதை இன்டெகிரேட் பண்ண என்ன கிடைக்கும், டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்னு யோசிச்சு வச்சு. டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன் பை எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூப் இதில் ஜென்ரேட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ நெக்லெக்டட். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்க முடியாது. பட் இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸாக இருக்கலாம். இதை இன்டெகிரேட் பண்ணால் யூ வில் கெட் மைனஸ் ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன் ஆப்வியஸ்லி. ஸோ எப்படியாச்சும் எக்ஸ் பிளஸ் ஒன் வெறும் எக்ஸ் பிளஸ் ஒன்னை டினாமினேட்டரில் ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. சரி, எக்ஸ்ன்னு இருக்கா. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டெப். எக்ஸ் பிளஸ் ஒன் இருக்கு. நியூமரேட்டர்லி எக்ஸ் பிளஸ் ஒன் இருந்துச்சுன்னா டினாமினேட்டர்ல இருக்க ஒரு பவர் குறைஞ்சிருமா? லெட்ஸ் சே ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. நியூமரேட்டர்ல எப்படியாச்சும் எக்ஸை கொண்டு வந்தோம்னா இட்ஸ் ஒன் பை எக்ஸா மாதிரி இருக்கா. ஆனால் வெறும் எக்ஸ் இருக்கு. பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் பண்ணோம்னா ஒரு பவர் குறையுதா? பொறுமையா வச்சுங்க. எனக்கு எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. டினாமினேட்டர்ல எப்படியாச்சும் எனக்கு எக்ஸ் பிளஸ் ஒன்னை அப்பியர் பண்ண வச்சோம்னா அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றதை பத்தி யோசிக்கலாம். ஸோ நியூமரேட்டர்ல வெறும் எக்ஸ் இருக்கு இ பவர் எக்ஸ் பக்கத்துல. எப்படியாச்சும் இதை இப்போ பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் பண்ணனா ஒரு டேர்ம்ல இது ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன்னா மட்டும் மாறிடுதா. ஸோ ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1 இ பவர் எக்ஸ் இன்டூ வெறும் எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் dx. So which is equal to integral 0 to 1 e power x. பிரிச்சுக்கோங்க. You will get 1 by x plus 1 minus of 1 by x plus 1 the whole square into dx. ஓகேவா? ஸோ e power 1 by x plus 1 இப்போ இது f of x எடுத்துக்கோங்க. You will get this is f dash of x. So see எவ்வளோ சிம்பிளா ப்ராப்ளம் முடியுது. ஸோ திங்க் இ பவர் எக்ஸ் ஒரு மல்டிப்ளிகேஷன் வித் ஃபங்க்ஷன் இருந்தாலே எப்படியாச்சும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு எழுத முடியுமான்னு பாருங்க. இஃப் யூ கேன் யூ சார்ட் இட். ஏன்னா டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. நான் இப்போ ஒருவேளை எனக்கு இந்த ப்ராப்ளம் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வித்தவுட் ப்ராப்பர்ட்டி ஐ கேனாட் அப்ளை. ஒன்ஸ் அகேன்
யூவி மெத்தட் தான் பண்ணும். e power x dx வந்து dv னும் x by x plus 1 the whole square யூன்னு எடுத்து you have to do a long step. But see, இது எவ்வளவு simplify பண்ணுது. So remember this formula I equal to, which is basically the integrate பண்ணா you will get e power x into 1 by 1 plus x from 0 to 1. First e1 apply பண்ணா you will get e power 1 divided by 2 minus 1 by 2. Sorry, 1 by 1. Answer e minus 2 by 2. Okay. So let me do once again another problem. இதே மெத்தட்ல let's say e power x into 1 by x minus 2 by x cube. Sorry, plus 1 by x cube dx. It's also a good question. இப்போ யோசிச்சிங்கன்னா e power x 1 by x plus 2 by x cube இருக்கு. 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 1 by x ஸ்கொயர் இல்லை. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி 1 by x பொறுத்து அப்ளை பண்ண முடியாது. ஸ்டூடெண்டா எப்படி யோசிக்கிறேன்னு சொல்றேன். 2 by x cube இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா வில் கெட் minus 6 by x power 4 யூஸ் பண்ண முடியாது. பட் வெயிட், இதை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் minus 1 by x ஸ்கொயர். வெயிட் 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 1 by x ஸ்கொயர், இதை இன்டெகிரேட் பண்ணாலும் minus 1 by x. இப்போ இந்த ஃபார்முலால எனக்கு தேவை minus 1 by x ஸ்கொயர் மட்டும்தானே, கரெக்டா? ஸோ ஏதாச்சும் ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா ஜஸ்ட் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இது வந்து மேக்ஸிமம் டைம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். இது வந்து ஒரு மெத்தட் மாதிரி. ஒரு ப்ராப்ளத்தில் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒன்று தேவைப்படுது, பட் அது இல்லை. பட் ரெண்டு தேவை இருக்குன்னா ஜஸ்ட் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பேசிக்கலி. ஸோ இப்போ பண்ணீங்கன்னா யூ வில் கெட் இன்டெக்ரல் e power x into 1 by x. எனக்கு minus 1 by x ஸ்கொயர் வேணுமா? ஸோ ஐ எம் ஆடிங் அண்ட் சப்ட்ராக்டிங். ஸோ சாரி, திஸ் கொஷின் வாஸ் minus 1 by x minus 2 by x cube, sorry, minus 1 by x square plus 1 by x square. நான் சப்ராக்ட் பண்றேன், ஆட் பண்றேன், பக்கத்து பக்கத்துல பண்றேன், பிகாஸ் அது அப்படிதான் எனக்கு தேவை ஏற்பட்டுச்சு. இன்ட்டு minus 2x cube 2 by x cube dx. நான் பிரிச்சுக்கோங்க, 1 by x minus 1 by x square dx plus integral e power x 1 by x square minus 2 by x cube dx. வாவ், இப்போ இதை வந்து இன்டெகிரேட் பண்ணலாமா? hf f dash. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இது f இது f dash. எப்படி பாருங்க, ரெண்டு கொஷின் இருந்துச்சுன்னா அது எப்படி பிரிக்கிறது. இட்ஸ் ரியலி ஹியூஜ். இது உண்மையாலுமே ஒரு அமேசிங் கொஷின். ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணி செப்பரேட் பண்றது இந்த ப்ராப்ளத்துல மட்டும் இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளத்துலயும் ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் எனக்கு தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் ஆட் அண்ட் செப்பரேட். போன ப்ராப்ளத்துலயும் அதான பண்ணோம். +1 -1 பண்ணதுனால த என்டையர் ப்ராப்ளம் வந்து சிம்பிளிஃபை ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு டேக் அவே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஸ்டக் ஆச்சுன்னா ஜஸ்ட் ஆட் அண்ட் செப்பரேட் தான் நெசசரி. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? e power x divided by x minus இதை இன்டெகிரேட் பண்ணி I will get plus e power x by x square plus c. So that's all. One more formula which is simple formula. இதுல இருந்து இந்த அடுத்த இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா போன ஃபார்முலா மாதிரி கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. சிம்பிள் டைரக்ட் ஃபார்முலா பேஸ்ட் கொஷின். e power ax sin bx dx. This is e power ax divided by a square plus b square. A sin bx minus b cos bx plus c. Just I don't have any other trick to remember it. Just I remembered it. Okay, just simple formula கிடைக்கும். e power 2x cos 4x dx. இது மேக்ஸிமம் போர்ட்ஸ்லாம் கேட்பாங்க, மெயின்ஸ்ல அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஒருவேளை கேட்டாலும் தெரிஞ்சிருக்கிறதுக்காக சொல்றேன். cos bx dx just e power ax by a square plus b square into a cos bx plus b sin bx plus of course. So that's all. அதோட டிஃபரெண்ட் இன்டெகிரல்ஸ் முடிஞ்சு. இதில் மேக்ஸிமம் நம்ம ரிடக்ஷன் ஃபார்முலா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா படித்தோம், மற்றபடி எல்லாத்தையும் ரிவைஸ் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 அடிஷ்னல் ஃபார்முலா, ஒரு 2 கொஷின்ஸ். எப்படி ஒரு இடத்துல ஸ்டக் ஆச்சுன்னா
ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுற டேர்ம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது ஐ ஹோப் யூ would have understood. இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு சாப்டர் தான், அதாவது ஏரியா அண்ட் த கர்வ் மட்டும்தான் கால்குலஸில் இருக்குது. அது முடிச்ச பிறகு we are done with calculus. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ சப்போஸ் இந்த ஃபார்முலா மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ரிடக்ஷன் ஃபார்முலாவை யூ கேன் யூஸ் இன் லைக் திஸ். sin power n dx இருக்குன்னா, if they ask you from 0 to pi by 2, சிம்பிள் ட்ரிக். அதாவது இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா, இதில் அப்ளை பண்ணோம்னா இதுதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுமாரி ரைட் ஜஸ்ட் டைரக்ட்லி n. ஃபஸ்ட்டு n-1 எடுத்துக்கோங்க, டிவைடட் பை n எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2ஆல் சப்ராக்ட் பண்ணிட்டே வரும். லெட்ஸ் see n-1 இருக்கா, ஸோ இட்ஸ் n-3 by n-1. இது எப்போ வரைக்கும் சப்ராக்ட் பண்ணணும்னா, ஃபைனலாக யூ வில் கெட் எய்தர் 1/2 ஆர் 2/3. 1/2 கேட்டிங்கன்னா வந்துச்சுன்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பை 5/2, 2/3னா விட்டுக்கும். ஏன்னா 1/3 1/2க்கு அப்புறம் சப்ராக்ட் ஒன்ஸ் அகேன் -2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் -1. அப்படி வரக்கூடாது. சரி, n-2. இந்த இடத்துல 2ஓட மறுபடியும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ கெட் 0. அதனால 2/3ஓட படிக்கணும், இல்லை 1/2ஓட படிக்கணும். 1/2ஓட படிக்கணும்னா மல்டிப்ளை பை 5/2. ஓகேவா? லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் சேம் அஸ் sin power nxக்கும் cos power nxக்கும் சேம் தான், பிகாஸ் அப்ளை கிங்ஸ் ரூல். a plus b minus x, sin of pi by 2 minus x வந்து cos power nx. So one simple example, sin cube x dx from 0 to pi by 2. ஃபர்ஸ்ட் அதோட 1 சப்ராக்ஷன் 2 டிவைடட் பை 3, இதோட நிப்பாட்டிக்கும். பிகாஸ் இதுக்கப்புறம் மறுபடியும் சப்ராக்ட் பண்ணக்கூடாது. இதுவே sin power 5x இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாரி, what happened, which is 4/5 multiplied by 2 சப்ராக்ட் பண்ணிக்கணும், 2/3 into 1, அவ்வளோதான். ஒருவேளை sin power 4x இருக்குன்னு வச்சுக்கோங்க, from 0 to pi by 2, it will be 3/4. 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1/2, 1/2 வருதா, ஸோ மல்டிப்ளை பை 5/2. ஸோ தட்ஸ் ஆல், இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள் ஃபார்முலா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார்